பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட கடந்த நாட்களிலே நாம் தியானித்ததான அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த வார்த்தையை நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். அதாவது அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பொன் அப்படின்றது உலகத்தில் காஸ்ட்லியாக கருதப்படுகிறதான ஒரு உலோகமாக எண்ணப்பட்டாலும் அதுக்கு வேதம் கொடுக்கிறதான பெயர் என்ன அப்படின்னா அழிந்து போகிறது. அப்படி அழிந்து போகிறதான பொன் கூட அது அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது. ஆனால் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அப்படின்னு தொடர்ந்து இந்த வார்த்தையில் பார்க்குறோம். அதாவது நம்முடைய விசுவாசம் பொன்னை விட விலையேற பெற்றதாக இருக்குது. அது அழிந்து போகாத ஒரு காரியமாக இருக்குது. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சோதிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். காலையிலேயே சோதனையா அப்படின்னு நினைக்காதீங்க. எப்பயுமே ஒரு சோதனை வந்தால் தான் நமக்கு அடுத்தது ஒரு ஜெயம் வரும். அந்த சோதனையின் நாட்களில் நம்ம நின்று தாக்கு பிடிக்கிறது அப்படின்றது ஒரு கடினமான ஒரு காரியம்தான். சிறு பிள்ளைகளுக்கு கூட பரீட்சை அப்படின்னு சொன்னால் வெறுமனே ஸ்கூலுக்கு போகிறதுனா ரொம்பவே ஜாலியாக பிள்ளைங்க போவாங்க வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாங்க, விளையாடுவாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டா அப்போ தான் உடம்பு சரியில்லாமல் போவோம், அப்போ தான் என்னென்னமோ பண்ணோம், அந்த டீச்சர் வராமல் போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஒரு சின்ன டெஸ்ட்டு சொன்னால் கூட அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு பயம் வரும். ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஒரு காரியத்தில் தான் இந்த டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் கூட பிள்ளைங்க அவ்வளோ தூரம் பயப்படுறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த டெஸ்ட்டு வச்ச பிறகு அதில் பிள்ளைங்க தேர்ச்சி அடையும் போது அது ரொம்ப அந்த பிள்ளைங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார். அந்த மாதிரி சோதனையின் வேளைகளில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது அடுத்து என்ன பண்ணப்படும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது இந்த மாதிரி கனத்துக்குரிய காரியங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கடந்த நாட்களில் நம்ம பார்த்த ஒரு நபர் 2 நாளாகமம் 14வது அதிகாரத்தை நம்ம தியானித்தோம். அதில் அபியாவுடைய குமாரனாக ஆசா இருக்கிறாரு. அவர் ராஜாவாக ஆகிறாரு. அவர் ராஜாவாக ஆன உடனே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் அப்படின்னு 2வது வசனத்தில் பார்க்குறோம். அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களெல்லாம் அவன் அகற்றுறதில் தான் பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவன் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களையே தொடர்ந்து அவன் செய்கிறான். செய்யும் பொழுது 9வது வசனத்தில் பார்த்தோன்னா எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோட 300 ரதங்களோடு அவனுக்கு எதிர்த்து வரான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படி அவன் எதிர்த்து வரும்போது இவன் என்ன பண்ணான் அப்படின்னா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் அப்படின்னு அவன் சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சேனையோடு வராங்க. ஆனால் ஆண்டவர் அந்த சேனையை முறியடிக்கிறார். அவனுக்கு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அப்போ அவனுடைய அந்த விசுவாசம் அந்த இடத்துல சோதிக்கப்படும் பொழுது அவன் ஜெயிச்சிட்டான். சரி முடிஞ்சிச்சு பரீட்சை அப்படின்னு நினச்சா அடுத்த அதிகாரத்துலேயே அடுத்த ஒரு பரீட்சையும் வருது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு ஒரு சோதனை வந்துருச்சு, இது முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நிம்மதியாக அவ்வளோதான் இனிமே அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. எந்த நேரம் நமக்கு சோதனை வருது அப்படின்றத கவனித்து நம்ம அந்த நேரங்களில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை விட்டுட்டு நம்ம மனுஷர்களை சார்ந்து கொள்ளக்கூடாது. இந்த 15வது அதிகாரம் பாருங்கள். 15வது அதிகாரம்
2வது வசனம். தீர்க்கதரிசி வந்து அந்த இடத்துல பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அதாவது இந்த இடத்துல தீர்க்கதரிசி வந்து சொல்கிற ஒரு எச்சரிப்பான காரியம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டுட்டிங்கன்னா அவர் உங்களை விட்டு விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிப்பாக இந்த வார்த்தையை சொல்கிறார். அதை சொல்லும்போது உடனே அந்த ராஜா வந்து அதை கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய தேசத்தில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத துரிதமாக அவன் வந்து கீழ்ப்படிஞ்சு செய்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. 12வது வசனம் பாருங்கள். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். தீர்க்க தரிசனம் வந்த உடனே கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அதுக்கேற்ற விதத்தில் கிரியைகளை செய்கிறாங்க. சரி, தீர்க்க தரிசனம் வந்துருச்சு, நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம், முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த அதிகாரத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த 16வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம பார்க்க முடியும். மறுபடியும் அவனுக்கு விரோதமாக ஒரு சேனை வருகிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது அந்த மாதிரி சேனை வந்த உடனே இவன் முதல் சோதனையில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவன் அந்த நேரத்தில் ஆண்டவரை சார்ந்து கொண்டான், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சான். அப்படி அவன் ஜெபிக்கும்போது அந்த 10 லட்சம் பேரோடும் 300 ரதங்களோடும் வந்து அவ்வளோ பெரிய சேனையை ஆண்டவர் முறியடித்தார். அப்போ இவன் இப்பையும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வெளியேருந்து பார்க்குற நமக்கு தோணுது இப்பயும் அவன் என்ன பண்ணணும், ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியும். ஆனால் அவன் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய காரியங்கள் எப்படி ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு டவுனான ஒரு கீழான நிலைமைக்கு அவன் போயிட்டதுனால இப்போ அவன் ஆண்டவரை சார்ந்து கொள்ளாதபடிக்கு அவன் வந்து சீரிய ராஜாவை சார்ந்து கொள்கிறான். 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களிலும் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி, அதாவது இப்போ முதல்ல வந்த அந்த சேனைக்கு சீரியா ராஜா தான் ஹெல்ப் பண்ணானா அப்படின்னா இல்லை. இன்னொன்று, அந்த சீரியா ராஜாவை சும்மா கூப்பிட்டா அவன் வந்துடுவானா அப்படின்னா வரமாட்டான். அப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்தாதான் அவன் வருவான். அப்படி கொடுக்கணும் அப்படின்னும் போது அவன் முதல்ல கை வைக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தா கர்த்தருடைய ஆலயத்திலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் உள்ள பொண்ணை அவன் எடுக்கிறான். அது மட்டும் இல்லை, அவனுடைய அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள பொண்ணையும் எடுத்து, வெள்ளியும் பொண்ணும் எடுத்து அந்த சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்து, தனக்கு ஒத்தாசை செய்ய வரும்படியாக தனக்கு எதிராக வந்திருக்கிற அந்த சேனைக்கு எதிராக தன்னோடு கூட வரும்படியாக அவன் ஒரு அழைப்பு கொடுக்குறான். அடுத்து 7வது வசனம் பாருங்கள். 7வது வசனத்தில் மறுபடியும் தீர்க்கதரிசி வராரு. தீர்க்கதரிசி முந்தின அதிகாரத்தில் வந்து எச்சரிப்பு கொடுக்கும்போது உடனடியாக கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனால் அப்படியே நாள் போக 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 என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே மறந்து போயிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லாதபடி தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை அவங்க இருதயத்தில் பதித்து வைத்து ரொம்ப கவனமாக இருந்திருந்திருப்பாங்கன்னா இந்த சோதனையிலையும் அவங்க ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி இல்லாதபடி அவங்க விட்டுட்டாங்க. அப்போ தீர்க்கதரிசி அந்த இடத்துல வந்து 7வது வசனத்தில் சொல்கிறத பாருங்கள். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. அதாவது அந்த முந்தின ஒரு அற்புதத்தையும் அந்த இடத்துல கோடிட்டு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு.
சொல்லிட்டு அந்த சீரிய ராஜாவுடைய அந்த காரியங்களை இவன் கூலி பொருத்தி கொண்டபடியினால அந்த சீரிய ராஜாவுடைய இராணுவம் உன்னுடைய கைக்கு தப்பி போயிற்று அப்படின்னு சொல்கிறார். அவனை இவன் மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவனுக்கு வலிமை இருக்குது அப்படின்ற அளவுக்கு இவன் அதை நினைக்கவே இல்லை. ஆனால் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ செஞ்சதுனால அந்த சீரிய ராஜாவின் இராணுவம் உன்னுடைய கைக்கு தப்பி போயிற்று அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எதிராக வந்த சேனையையும் முறியடிக்க முடியும், நீ கூலி பொருத்தி கொண்டாய அவங்களையும் முறியடிக்க முடியும். அந்த அளவுக்கு உனக்கு உன்னோடு இருந்து கர்த்தர் யுத்தங்களை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, மனுஷங்களை தேடிட்ட அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்லி வருத்தப்படுறார். அப்போ 9வது வசனத்தில் பாருங்கள், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். அதாவது முதல்ல அவன் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஜனங்களை அவன் கூட்டி சேர்த்தான். அப்படி கீழ்ப்படியாதவங்க, ஆண்டவருடைய கட்டளைக்கு மீறி போகிறவங்க கொலை செய்யப்படணுன்ற அளவுக்கு அவன் தீர்மானம் எடுத்தான். ஆனால் இந்த நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் சரியான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு. சொல்லும்போது ராஜான்னு கூட பார்க்காதபடி இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராக இருந்தீர் அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த இடத்துல எச்சரிப்பு கொடுத்து அவர் சொல்லும் பொழுது, இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் உடனே ஆண்டவரோட காலில் விழாதபடி இப்போ இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிற தீர்க்கதரிசியை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே வைத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆசாவுடைய அந்த முன் நாட்கள் அவ்வளோ தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருந்துச்சு. தேவனுக்கு பிரியமாக அவன் நடந்தான். ஆனால் பின் நாட்களில் பார்த்திங்கன்னா அவனுக்கு அதே மாதிரி சோதனைகள் தான் வருது. சோதனை மாறவே இல்லை. ஆனால் அவன் மாறிட்டான். அவனுடைய அந்த கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற காரியம் எல்லாமே மாறிடுச்சு. தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படுகிற காரியம் எல்லாமே மாறிடுச்சு. தீர்க்கதரிசியை தூக்கி ஜெயிலில் போடுறான். இன்னும் நிறைய பேரை கொடூரமாய் நடப்பித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் ஒரு தடவை இந்த சோதனை வந்துச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. சில நேரங்களில் திரும்பவும் அதே விதமான சோதனையும் வரலாம், இல்லைன்னா வேறு விதமான சோதனையும் வரலாம். அப்படி வரும்பொழுது நம்ம யாரை சார்ந்து கொள்கிறோம்? கர்த்தரை சார்ந்து கொள்கிறோமா, இல்லைன்னா மனுஷரை சார்ந்து கொள்ளுகிறோமா அப்படின்னு நம்ம இந்த காலை வேளையில் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா மனுஷரை சார்ந்து கொள்ளும்போது நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது அது எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும் ஆண்டவர் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஆசா கடைசி நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த 12வது வசனத்தில் பாருங்கள், ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வியாதியின் நேரத்தில் கர்த்தரை தேடினானா அப்படின்னா இல்லை, பரிகாரிகளை தான் தேடினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யுத்தத்துலேயும் அவன் திசை மாறி போயிட்டான். தனக்கு விரோதமாக வராங்க அப்படின்ன உடனே வேற ஒரு ராஜாவை, அதுவும் தேவனுக்கு பிரியமில்லாத ராஜாவை கூலி பொருத்தி கொண்டான். அதுக்காக அவன் எங்கேருந்து பொண்ணை எடுத்தானா, முதல்ல கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பொண்ணை துணிகரமாக எடுத்தான். அது மாத்திரம் இல்லை, தீர்க்கதரிசிக்கு எதிர்த்து அவன் அந்த மாதிரி காரியங்களை செஞ்சான். அதுக்கப்புறமாவும் அவனுக்கு அந்த யுத்தம் வந்தது மட்டும் இல்லை, சரீரத்தில் வியாதி வரும் பொழுது அவன் அந்த நேரத்துலேயும் பரிகாரிகளை தான் தேடினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது யோபுவை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, யோபுவை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைச்சி பாதுகாத்து இருக்கும்போது சாத்தான் சோதிக்கிறான், எவ்வளவோ நஷ்டத்தை கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், அவனோட மாம்சத்தை தொடும் பொழுது அவன் உம்மை தூஷிக்கானோ பாரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எந்த விதத்திலும் மனுஷன் தன்னுடைய மாம்சத்துக்கும் ஜீவனுக்கும் ஈடாக எதையும் கொடுக்க மாட்டான். உடனே அவன் முறுமுறுப்பான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல யோபு கர்த்தருக்காக
வைராக்கியமாக அவன் இருந்து கர்த்தரிடத்திலிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்க முடியுது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? நமக்கு யோபுவை போல பெரிய பெரிய சோதனைகள்லாம் வரவே வராது. ஆனால் நமக்கு வருகிற இந்த சின்ன சின்ன சோதனைகளில் ஆசாவுடைய இந்த முந்தைய காலம் மாதிரி தேவனை சார்ந்து கொள்ளுகிறோமா, இல்லைனா ஆசாவுடைய பிந்தைய காலம் மாதிரி நம்ம அப்படியே தேவனை முறுமுறுத்த தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்து இப்படியாக தேவனை விட்டு தூரமாக நம்ம போகிறோமா? நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது ஒரு அவசியமான ஒரு காரியம். ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு சிட்டுக்குருவி, அந்த குருவி பார்த்திங்கன்னா ஒரு நாள் சொப்பனத்தில் ஒரு அழகான உலகத்தை பார்த்துச்சான். அது ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு அதுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. ரொம்ப அழகான உலகம் அப்படின்னா தெளிந்த நீரோடை, நல்ல வண்ண வண்ணமான பழங்கள், அழகான விளக்குகள், ரொம்ப செழிப்பான ஒரு இடம் அது அப்படின்னு அது பார்த்துச்சு. பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில் எழும்பின உடனே எப்படியாவது நான் என்ன பண்ணணும், அந்த அழகான தேசத்துக்கு நான் போய் சேர்ந்தே ஆகணும் அப்படின்றதுல அது ரொம்ப தீர்மானமாக இருந்துச்சு. அப்போ வழி நெடுக பறந்து பறந்து போய் இந்த மாதிரி ஒரு அழகான இடம் எங்கே இருக்குது அப்படின்னு விசாரிக்கும்போது, அப்போ ஒருத்தர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்னார், நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னுடைய இந்த இறகுகளில் ஒன்று எனக்கு கொடு அப்படின்னு அவர் கேட்டார். நான் உனக்கு வழி காட்டுறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே நீ போய் விசாரித்து போய்க்கோ அப்படின்னார். உடனே அந்த சிட்டுக்குருவியை என்ன பண்ணுச்சு, சரி அழகான தன்னுடைய இறகுகளில் ஒன்றை கொடுத்துச்சு. திருப்பி அடுத்து போயிட்டு அவர் சொன்ன இடம் வரைக்கும் போயாச்சு. அடுத்து எங்கே போகணும்னு தெரியல. திருப்பி வேற ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும்போது அவங்களும் அதையே கேட்டாங்க, உன்னுடைய இறகுகளில் ஒன்று எனக்கு கொடு அப்படின்ட்டு. இப்படியே ஒவ்வொரு மிருகமாக ஒவ்வொருத்தராக போய் கேட்டு 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 ஒரு வழியாக அது போய் சேர்ந்துருச்சு. தூரத்தில் பார்க்குது, நல்ல ஒரு அழகான உலகம் காணப்படுது. இன்னும் கொஞ்சம் தூரம்தான் அப்படின்னும் போது அதால் பறக்கவே முடியல. ஏன் என்னால் அந்த உயரத்துக்கு பறக்க முடியல? அந்த உயரத்துல இருக்குது அந்த நான் கண்ட அழகான அந்த தேசம், அந்த உயரத்தில் இருக்குதே, என்னால் ஏன் பறக்க முடியல அப்படின்னும் போது பார்த்தா தன்னுடைய உடம்பு முழுக்க கணக்கிற மாதிரி அதுக்கு இருந்துச்சான். அப்போ தான் அது உணர்ந்துச்சான், தன்னுடைய சிறகுகளில் பாதி இறகுகள் இல்லை, அதால் அந்த காற்றை கிழிச்சிட்டு மேலே போகக்கூடிய அந்த சக்தி இல்லாமலே போச்சு. அதனால் அது மேலே பறக்க முடியாமல் முயற்சி பண்ணி கடைசியில் அது முடியாமல் ஏங்கி அந்த இடத்துல தவிச்சுக்கிட்டு இருந்துச்சான். இன்றைக்கி அநேகர் இப்படி தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு அழகான ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் பரம ராஜ்யத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பரலோகம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது கற்பனை செய்கிறோம், அதுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு நம்ம தகுதிப்படுத்துகிறோமா? இல்லைனா இந்த சிட்டுக்குருவியை போல் ஒவ்வொரு இறகாக உலகத்துக்காக நம்ம கொடுத்து 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 உலகத்துக்காக, இந்த சொந்த பந்தங்களுக்காக, மற்ற ஆசாபாசங்களுக்காக, தேவனுக்கு காண்பிக்க வேண்டிய வைராக்கியத்தை இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து கடைசியில் தேவனுடைய ராஜ்யம் பக்கத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கும் போது போக முடியாது, நீ தகுதி இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? அதை நம்ம ரொம்ப யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுவோம். தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். கரெக்டாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஆசாராஜா மாதிரி போய்கிட்டே இருந்து கடைசியில் அந்த ஆசா மறிக்கும் பொழுது அவன் பிதாக்களோட சேரவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான முடிவு நமக்கு வந்துடக்கூடாது. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுவோம். நமக்கு வருகிற ஒவ்வொரு சோதனைகளிலும் விழிப்பாக இருந்து தேவனை சார்ந்து கொள்ளுவோம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேளையில் கூட அப்பா இந்த வேதத்தை தியானிக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசாராஜா ஆரம்பத்திலே அப்பா வந்த சோதனைகளிலே அப்பா உம்மை சார்ந்து கொண்டது போல நாங்களும் சார்ந்து கொள்ள வேண்டும் அப்பா. அப்பா அவன் அந்த சீரியா ராஜாவை கூலி பொருத்தி கொண்டது போல மனுஷர்களை தேடி
ஓடாதபடி, அதுக்காக கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பொன்னை எடுத்து கொடுத்தது போல அப்பா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தவறான காரியங்களை செய்து விடாதபடி தேவன் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, அந்த தவறு சுட்டி காட்டப்படும் பொழுது அந்த தீர்க்கதரிசியை தூக்கி அப்பா காவலறையிலே வைத்தது போல அல்ல தகப்பனே. எங்களுடைய தவறுகள் சுட்டி காட்டப்படும் பொழுது நாங்கள் அதிலே அப்பா கவனமாக இருந்து எச்சரிக்கையாக இருந்து அதிலிருந்து விலக எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இவங்க இருந்தால் தானே சொல்கிறாங்கன்னு அந்த தீர்க்கதரிசியை தூக்கி போடுகிற அனுபவங்கள் அல்ல தகப்பனே. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு நீங்கள் ஒத்தாசை செய்யுங்க ராஜா. அப்பா, வியாதியில் பரிகாரிகளை தேடினது போல அல்ல தகப்பனே. எப்பேற்பட்ட சோதனைகளிலும் உம்மை சார்ந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா, இந்த நாளிலும் கூட இந்த ஜெபத்திலே காலை வேளையிலே அப்பா ஆயத்தத்தோடு கூட வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு சோதனைகளிலும் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை அப்பா அப்படியாக நடத்துங்க. அவர்களுக்கு சோதனைகளிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான அந்த பாதையை தேவன் காண்பீங்க ராஜா. உம்மை சார்ந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள்.